ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அப்பாவே நேரா இறங்கி விசாரிக்கிறது இன்னைக்கு என்னமோ சரியா பாடல. இவ்வளோ நாளா சும்மா தானடா இருந்தாரு. இப்ப எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அவர் பாக்குறாரு? இன்னும் அவனுக்கு இது புரியல. சரவண இது செஞ்சிருக்க மாட்டான்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம ஈஸ்வரி திருப்பி நம்ம வீட்டுக்கு வரணும்னா சரவணன் தப்பை செய்யல நிரூபிச்சாதான் முடியும். அவளை வர வைக்கதா இதுல சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்கணும்னு இவர் சுத்திட்டு இருக்காரு. தப்பி தவறி ரத்னசாமி வச்சு நம்ம தான் கேம் ஆடுறோம்னு அப்பாக்கு தெரிஞ்சதுன்னு வை, அப்பா நம்ம ஜெயிலுக்கு அனுப்பாம ஓய மாட்டாரு. விடக்கூடாதுரா. இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பிளான் பண்ணி அந்த சரவணனை சிக்க வச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி தான் மொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாற்ற முடியும். இதுக்கு மேல அப்பா இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கவே கூடாது. அப்பதான் நாம பண்ணது வெளியில தெரியாம இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம அப்பாவை கொஞ்ச நாளைக்கு ஆஸ்பத்திரியில படுக்க போடலாமா? டேய் அட நீ ஒருத்தன் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசார பிரச்சனை கல்வி விடுற. வேற ஏதாவது யோசி. ஹலோ சார், நாங்கள் ஹாலிடேஸ் டூர்ஸ்லேருந்து பேசுகிறோம். வெக்கேஷன் பேக்கேஜ் எதுவும் பார்க்குறீங்களா? யா போன வெய்யா, இருக்கிற டென்ஷன்ல டூருக்கு போறீங்களான்னு வெய்யா. சூப்பர் ஐடியா. அப்பா ஒரு மாசம் வெளியூருக்கு அனுப்பிட்டா? வெளியூருக்கா? ஆமாண்டா, ஒரு மாசம் ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லி அவரையும் அம்மாவையும் இங்க இருந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிடலாம். இப்போதைக்கு அவர் இங்க இருக்கிறனால தான் தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒரு மாசத்துக்கு அவர் இந்த ஊர் பக்கமே வராத மாதிரி காசி கேதார்நாத்னு இந்த நார்த் இந்தியா டூரை அமுச்சு விட்டுருவோம். அவர் வரதுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிடுறோம். என்ன சொல்ற? எனக்கு இது நல்ல யோசனையா தான் படுது. அவர் இங்க இல்லைனால நம்மளுக்கு சிக்கல் இல்லதான். அப்புறம் என்னடா, இப்ப போன் பண்ணானே அந்த டூர்காரன், அவன்கிட்ட பேசி ஒரு மாசத்துக்கான ஏதாவது ஒரு பேக்கேஜை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிரு. ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்